லிட்டர் கணக்கில் எண்ணெய் தேவையில்லை, தண்ணீர் இருந்தால் போதும். நம்ம தீபம் ஏற்றலாம். ஒரு வாழை எடுத்து ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது கிழியாமல் வரும். நம்ம என்ன ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி டம்ளரில் கலர் கோலமும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன கலர் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கலர் பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நெய் சேர்த்துட்டு நம்ம இன்றைக்கி எண்ணெய் தான் நம்ம சேர்த்துருக்கோம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வாழையில இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி டம்ளரில் உள்ளே விடும்போது நம்ம மிதக்கணும். அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே நம்ம ஒரு அகல் தீபத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றினா போதும். நம்ம இது சின்ன அகல் தீபம் அப்படின்றதுனால நம்ம ஒரு 2 சொட்டு இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நம்ம வாழையில் நடுவில் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி திரிய விட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம கண்ணாடி டம்ளரில் மிதக்கிற மாதிரி விட்டுட்டு தீபம் ஏற்றுங்க. இதே மாதிரி நம்ம அகல் தீபத்துலேயும் ஏற்றலாம். அகல் தீபத்துலேயும் நம்ம கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி கண்ணாடி டம்ளரில் ஏற்றுற தீபம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸ் எரியும். அகல் தீபம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு 1 ஹவர்ஸ் கண்டிப்பாக எரியும். பெரிய அகல் தீபமாக எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஆர் 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக எரியும். ஸோ இந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்பவே இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கரண்ட் இல்லாத டைமில் கூட இந்த டிப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.